ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்காக 1 கப் அளவு கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க முடியலை அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு 1 கப் அளவு அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இனிப்புங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் 10லேருந்து 12 விசில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட 12 விசில் வச்சுருந்தேன். பாருங்கள், நம்மளுக்கு சாதம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இனிப்புக்காக இது கூட 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொடிச்ச வெல்லமோ இல்லைன்னா 1 கப் நார்மல் சர்க்கரையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கணும், அப்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டையுமே வறுத்து இதில் சேர்த்துருக்கேன். முந்திரி கிஸ்மிஸோட அளவு உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளான ரொம்பவே ஹெல்தி டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.